இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மதுக்கடை ஊழியர்கள் இதேபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். திட்டம் தொடர்பாக உயர் அதிகாரிகளோடு மதுக்கடை ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அங்குமே இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாமல் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஷ். துரை, அங்கு என்ன நிலவரம், விரிவான விவரம்? காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டமானது இன்று முதல் அமலுக்கு வரும் என டாஸ்மாக் நிர்வாகமானது தெரிவிக்கிறது. இதற்கு டாஸ்மாக் பணியாளர்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்புகளானது கிளம்பி இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இன்றைய தினம் காலை முதலே தற்போது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் முனையிருந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் இந்த திரும்ப பெறும் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தினை கைவிட கோரி ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்து அதிகாரியிடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது வரை இந்த டாஸ்மாக் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு டாஸ்மாக் கடைகள் தற்போது வரையே அடைக்கப்பட்டிருக்கின்றன. 12 மணிக்கு திறக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளானது தற்போது வரை திறக்கப்படாததால் தற்போது மதுப்பிரியர்கள் அங்கங்கே இந்த டாஸ்மாக் கடைகளே அங்கங்கே குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்கிட்டு தற்போது டாஸ்மாக் அருகே பூட்டப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளின் அருகே இந்த டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் தற்போது தொடர்ந்து குவிந்திருக்கின்றனர். தொடர்ந்து தங்களது எதிர்ப்புகளையும் அங்கங்கே தொடர்ந்து மதுப்பிரியர்கள் தங்களது எதிர்ப்புகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை.